friends. So once again I am back. நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து டாக்குமெண்டேஷனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். There are some more documents that have to be maintained. ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா வந்து since I have been in this field for the past 22-23 years, I know the requirement. I know its usefulness. அதனால வந்து இது வந்து கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வந்து the register that is maintained is cargo discrepancy register. In case of any, suppose நம்ம destock பண்ணச்சல்ல இல்ல டெலிவரி கொடுக்கச்சல்ல, any cargo may be in a damaged condition seen inside the container itself while destuffing, or இல்லனா வந்து நம்ம வந்து ஃபோர்க் லிஃப்ட் இல்ல நம்ம வந்து மேனுவலா ஹேண்டில் பண்ணச்சல கீழே போட்டுருவாங்க, உடைச்சிருவாங்க, இல்ல தெரியாம கொள்ளாம உடைச்சிருவாங்க இல்ல. ஆனா வந்து unknowingly something goes wrong, any damage to the cargo. So immediately நம்ம என்ன செய்யறோம்னா சரிதான், நம்ம ஒரு ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்றோம். டேட் போட்டு வான் நம்பர் அண்ட் பார்ட்டி எழுதிட்டு நம்ம என்ன நடந்துச்சோ அதுல வந்து ஒரு சின்ன நரேஷன் கொடுத்துடுறோம். The same thing is conveyed to the importer over phone. போன்ல இம்போர்ட்டருக்கு சிஹெச்சுக்கு நம்ம வந்து தெரிவிச்சிடறோம், இந்த மாதிரி இப்படி நடந்துருச்சு, என்ன பண்ணலாம். சப்போஸ் அவங்க வந்து இதை ஃபீல் பண்றாங்க, ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ ஃபீல் பண்ணாங்கன்னா they can ask us to hold the container and to wait for their survivor. That is அது சர்வே பண்ண வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லலாம், சரிங்களா. ஆர் அதர்வைஸ் என்ன செய்வாங்க, மேனேஜ் பண்ண முடியும்னா அவங்க வந்து கண்டெய்னர் டிஸ்டர்ப் பண்ணி கண்டெய்னர் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம போட்டோ எடுத்துட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப்ல இருந்து போட்டோவை அதுல கண்டிஷனை நம்ம போட்டோ அனுப்பிச்சிடுவோம். இன்கேஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருந்துச்சுன்னா வந்து இன்கேஸ் வந்து இம்போர்ட்டர் சொல்றாங்க நான் பே பண்ண மாட்டோம், டியூட்டி பே பண்ண மாட்டோம், இது உங்க தப்பு ஏதோ சொல்றாங்கன்னா சரிதான், இமிடியேட்டா வந்து in that case நம்ம whatever has happened, that is a destuff report. You will forward the destuff report in a letter form to the customs, also keeping a copy to the CHA and informing the importer. அப்படி பண்ணாதான் வந்து அந்த destuff report உடைய அதோடைய சீரியஸ்னஸ் நம்ம வந்து பின்னாடி நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும், சரிங்களா. இப்ப நம்ம அடுத்தது நம்ம பார்க்க செல்ல ஒரு ரெஜிஸ்டர், தட் இஸ் டெய்லி லாக் புக் ரெஜிஸ்டர். இந்த லாக் புக் ரெஜிஸ்டர்ல என்ன சொல்றதுன்னா சரிதான், என்னென்ன நடக்குதோ கோடவுன்ல வந்து ஓப்பனிங்ல இருந்து க்ளோசிங் வரைக்கும் எனி அப்நார்மல் திங்ஸ், சப்போஸ் ஒரு இடத்துல வந்து தீ பிடிச்சிருச்சு, எனி ஃபயர் ட்ரில் கண்டக்ட் பண்றாங்க செக்யூரிட்டி பீப்புள், ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபயர் ட்ரில் கண்டக்டட், அவர் ஸ்டாஃப் அட்டெண்டட். அது இல்லாத வந்து எந்த விதமான ஒரு யார்ட்ஸ் அந்த பக்கத்துல லோக்கல் ஆட்கள் வந்து எதா பண்ணிட்டாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது எனிதிங் அப்நார்மல் தட் இஸ் டு பி மெயின்டைன் அண்ட் ரெக்கார்டட். அது ஒரு ரெக்கார்டை நம்ம வந்து கம்பல்சரியா மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியமாப்படுது. இது உங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது, பிறகு கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது இல்லாத வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவோம். We will conduct the training regularly to our staff and update the customs notification. That preferably every Monday நம்ம வந்து மார்னிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம ஸ்டாஃப் எல்லாத்தையும் இது பண்ணி இன்னைக்கு லேட்டஸ்டா என்ன வந்து கஸ்டம்ஸ் உடைய பாண்டுடைய ரெகுலேஷன்ஸ் உடைய எனி ரிவிஷன்ஸ் எனி அமெண்ட்மெண்ட் அதை பத்தி நம்ம வந்து அவங்களுக்கு தெரிவிப்போம். நம்ம ஸ்டாஃபுக்கு ஒவ்வொரு இதையும் கஸ்டம்ஸ் உடையதை தெரிவிக்கிறது ரொம்ப முக்கியமாப்படுது. நம்ம we need not inform the financial matters to the discuss the financial matters to the staff, not necessary, but definitely வந்து ஆபரேஷன் பார்ட்ல என்னென்னலாம் கஸ்டம்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்களோ that has to be conveyed to our lower staff for their they are allowed to consider that strictly that those things are maintained. அது ரொம்ப முக்கியமாப்படுது, சரிங்களா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாப்படும். நான் ஒரு அடுத்த எபிசோட்ல அதுவும் டாக்குமெண்டேஷன்ல தான் நான் மெயின்டைன் பண்ண போறேன். ஸோ அது வந்து லெட் அஸ் டாக் அபவுட் த அக்கௌண்ட்ஸ்
ரிலேட்டடாக உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ வெரி மச். பாய்.